குழாயுடைய உற்பத்தி குறையும், கேஸுடைய உற்பத்தி குறையும். இது எல்லாமே சப்ளை இல்லாமல் அதனுடைய தேவையை அதிகப்படுத்தும். தேவையை அதிகப்படுத்தும் போது $112, $115, $120, $150 ஆகலாம், ஏன் $200 ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் மார்க்கெட்ல நடக்குமானா நடக்கக்கூடிய சூழல்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா 1-2 நாள்ல முடிஞ்சிரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த போர் ஏறத்தாழ இன்றைக்கு 20வது நாளுக்கு கடந்து போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப 20 நாள் ஈரான் தாக்கு பிடிச்சிருக்குன்னா ஏற்கனவே ஈரான் கண்ட்ரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உலகம் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு எண்ணமா இருக்கு. அப்படின்னா இதுல அமெரிக்கா பின்வாங்குதா, இஸ்ரேல் பின்வாங்குதா, இல்ல அவங்க 2 பேருக்கும் இது லாஸா, அல்லது அந்த 2 பேரால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய லாஸாங்கிறதுதான் முக்கியமான விஷயம். என்னதான் அமெரிக்கா ஈரானுக்கு இது மிகப்பெரிய பாடம், அவங்க இதில் ரெக்கவர் ஆக முடியாதுன்னு சொன்னாலும் ஏற்கனவே பெருமளவுல அவங்க செலவு பண்ணி தான் இந்த அளவுக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் ஏற்கனவே அடிபட்டிருந்த இடத்துல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே 10-20 வருஷத்துடைய லெசன் தான் நாங்க இப்ப திருப்பி அடிக்கிறோங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி எங்களை தற்காத்து கொள்றதுக்காக தான் நாங்க அடிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படிங்கிற வார்த்தைகளை அவ்வளவு ஈஸியா நம்ம கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு நாளுமே ஆயில் ரிசர்வ் ஒரு அளவுல இருந்து குறைஞ்சிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல முக்கியமான 2 நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா, சைனா. இந்த 2 நாடுகளும் மக்கள் தொகை அளவுல, கன்சூம் அளவுல மிகப்பெரிய நாடுகள். சைனா ஏற்கனவே ஸ்டோரேஜும் சரி, அந்த நாட்டுக்கான அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுக்கான மறுசீரமைப்பை ஏற்கனவே 10-15 வருஷத்துக்கான ஒரு பெரிய ரோட் மேப்போட அவங்க பில் பண்ணிட்டாங்க. ரினியூவபிள் எனர்ஜில அதிகமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான முன்னெடுப்பு கொண்டு போனதுனால இந்த மார்க்கெட்டோட, இந்த க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுடைய ஏற்றம் அவங்களை பெருசா இந்த நேரத்தில் இம்பாக்ட் பண்ணல. இந்தியாவில் சில இடங்கள்ல தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருந்தாலும் இன்னும் முழு தாக்கம் வரலன்னா கூட இது கண்டினியூ ஆனா அந்த தாக்கம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நான் சொன்னேன், குழாயில் விலை குறையணும் அப்படின்னா இந்த போர் ஒரு கட்டுக்குள்ள வரணும். வந்துச்சுன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குதானா, அதற்கான பதில் இல்லை. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையில 2021 இடைக்கால தலைவர் அடானி சக்கரவர்த்தியை நியமிச்சிருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் லோன் ரெண்டையும் இணைக்கிறதுக்கு இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்து அரௌண்ட் 4-5 வருஷத்துக்கு பிறகு அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அந்த பேங்கோட நிர்வாகத்துல இடைக்கால தலைவரா இன்னொருத்தர் நியமிச்சிட்டா கூட, கெக்கி மிஸ்ரியை நியமிச்சிட்டா கூட, இருந்தாலும் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அந்த ஸ்டாக்கோட ஃபால் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருந்துங்கிறதையும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐ கூட பையிங் இங்கே வரணும், அதுக்குள்ள வாய்ப்புகள் இப்ப இருக்காங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட பெரிய ஃபால்ல உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க போர்ட்போலியோல உங்க சொந்த முடிவுல எடுக்க முடிஞ்சா வாங்கி சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கே, நாம ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம்ன்றது உங்களுக்கு தெரியும். நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன்.